தவிர ஷாப்ஸ்க்கு முன்னாடி பெரிய பெரிய போஸ்டர்ஸை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக டிஸ்ப்ளே ஈஸில் வச்சுருப்பாங்கங்க. அதை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இந்த டிஸ்ப்ளே ஈஸில் வந்து பெருசாக ஸ்டடினஸ் இருக்காது. ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வச்சு டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக பர்பஸ்க்கு மட்டும்தான் இது. இந்த ஈஸில் வந்து ஹெச் ஃப்ரேம் ஈஸில்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச் ஃப்ரேம் ஈஸிலில் கீழே நான் ரோலர் வச்சு வாங்கியிருக்கேன். ஈஸில் கொஞ்சம் பெருசு இல்லையா, மூவ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரோலரில் வந்து ஸ்டாப்பரும் இருக்குது. எப்போ மூவ்மெண்ட் வேணுமோ அப்போ நம்ம ரோலரை லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஈஸில் வந்து கிட்டத்தட்ட 6 ஃபீட் வரைக்கும் பெயிண்டிங்கை என்னால் வைக்க முடியும். இதுக்கு கீழே ஒரு நாப் இருக்கும். அந்த நாபை ரிலீஸ் பண்ணி நம்ம மேலே கொண்டு போகலாம், இல்லை இதை கீழே கொண்டு வரலாம். நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். நம்ம உட்காந்து வரையணுன்னாலும் வரைய முடியும், நின்று வரையணுன்னாலும் வரைய முடியும். ஹெச் ஃப்ரேமில் ஸ்டர்டினஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த சூட்கேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஈஸில் இது பிரித்து காட்டுறேன், எப்படி வருது பாருங்கள். இல்லை விரிச்சோம்னா இப்படி தான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு பெரிய கேன்வாஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30-35 இன்ச்சஸ் உயரத்துக்கு ஹைட் வரும். இந்த ஈஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். அங்கே உங்களோட பேலட், பெயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேஜர் ட்ராபேக் நான் என்ன ஃபீல் பண்ணேன் இந்த ஈஸில்னா, இது ட்ராவல்க்குன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ராவல்னும் போது ஒரு 1 kg 1.5 kg மேனேஜ் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 kgs கிட்ட இருக்கும் போல். ஹெவியாக இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல செட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டடியாக இருக்குது.